Good morning, students. Now we are going to Biozoology class, 7th chapter, Human Health and Disease. Previous class we are discussing about adolescents, drug and alcohol abuse, and addiction and dependence. Now this class we are discussing about effects of drugs and alcohol. Effects of drug and alcohol. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் விடலை பருவம், தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம், அதிலிருந்து பழக்க அடிமைப்பாடு நிலை மற்றும் சார்பு நிலை என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகும் விளைவுகள் என்பதை பார்ப்போம். The effects of drug and alcohol. The short-term effect appears only for a few minutes after the intake of drug and alcohol. அதாவது போதை மருந்துகள் மற்றும் மதுவை எடுத்துக்கொண்ட பிறகு சில நிமிடங்களுக்கு மட்டுமே குறுகிய கால விளைவுகள் தோன்றுகின்றன. A short-term effect appears only for a few minutes after the intake of ட்ரக் அண்ட் ஆல்கஹால். போதை மருந்துகள் மற்றும் மதுவை எடுத்துக்கொண்ட பிறகு சில நிமிடங்களுக்கு மட்டுமே குறுகிய கால விளைவுகள் தோன்றுகின்றன. The abuser feels a false sense of the well-being and a pleasant drowsiness. அதாவது போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் நன்றாக இருப்பது போன்ற போலி உணர்வையும் மற்றும் இன்பமாக தோன்றுகின்ற குறை மயக்க நிலையையும் உணர்கின்றனர். The abuser feels their false sense of well-being and a pleasant drowsiness. The abuser feels a false sense of well-being and a pleasant drowsiness. அதாவது போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் நன்றாக இருப்பது போன்ற போலி உணர்வையும் மற்றும் இன்பமாக தோன்றுகின்ற குறை மயக்க நிலையையும் உணர்கின்றனர். pleasant drowsiness, இன்பமாக தோன்றுகின்ற குறை மயக்க நிலையையும் உணர்கின்றனர். Some short-term affect the euphoria, the pain, dullness of the sense, alternation of the behavior, blood pressure, narcosis, deep sleep, nausea and vomiting. மேலும் மகிழ்ச்சி உணர்வு, வலி, மந்த உணர்வு, நடத்தையில் மாற்றம், behavior, alternation in behavior, நடத்தையில் மாற்றம், dullness of sense, மந்த உணர்வு, பெயின் வலி, யுபோரியா பெயின், மகிழ்ச்சி உணர்வு, blood pressure இரத்த அழுத்தம், நார்கோசிஸ் டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம், நாய்ஸா குமட்டல் அண்டு வாமிட்டிங் வாந்தி போன்ற குறுகிய கால விளைவுகள் ஆகும். These are all the short-term effects. Important for the 2-mark question. Then the drugs and alcohol have a long-term effect that leads to a serious damage because of this constant and excessive uses. மேலும் போதை மருந்துகள் மற்றும் மது போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துவதால் தீவிர சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நீண்டகால விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. லாங் டேர்ம் எஃபெக்ட், நீண்டகால விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. இவற்றை பயன்படுத்துபவரின் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் தொந்தரவுகள் அவர்களின் வாழ்வை தாங்க முடியாத அளவிற்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கிவிடும். The physical and mental disturbance make the life of the user unbearable and torturous. Torturousness
சித்திரவதை, டார்ச்சர். இவற்றை பயன்படுத்துபவரின் உடல் மற்றும் மனதில் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் மேக் த லைஃப் ஆஃப் த யூசர் அன்பியரபிள் அண்ட் டார்ச்சரஸ். உடல் மற்றும் மனதில் ஏற்படும் தொந்தரவுகள் அவர்களின் வாழ்வை தாங்க முடியாத அளவிற்கு சித்திரவதைக்குள்ளாக்கிவிடும். அன்பியரபிள்னா வாழ்வில் தாங்க முடியாத அளவிற்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கிவிடும். அன்பியரபிள் அண்டு டார்ச்சரஸ், அது சித்திரவதைக்கு உள்ளாக்கிவிடும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் த ஹெவி ட்ரிங்கிங் த பர்மனன்ட்லி டேமேஜ் த லிவர் அண்டு பிரெயின். லிவர் அண்டு பிரெயின் பொதுவாக எடுத்துக்காட்டாக அதிகமாக குடிப்பது கல்லீரல் மற்றும் மூளையில் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்துகிறது. The example, heavy drinking permanently damage the liver and brain. The use of alcohol during the adolescence may have long-term effect. விடலை பருவ காலத்தில் மது பயன்படுத்தப்படுவது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. லாங் டேர்ம் எஃபெக்ட், நீண்டகால விளைவை ஏற்படுத்துகின்றன. The alcohol interference with the ability of the liver to break down the fat. நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் அதிக அளவில் மது அருந்துவதாலும் கல்லீரலில் செல்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் கல்லீரலில் கொழுப்பை சிதைக்கும் திறனில் மீது குறுக்கிட்டு நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் கல்லீரலில் கொழுப்பை சிதைக்கும் திறனின் மீது குறுக்கிடுகிறது. ஆல்கஹால் இன்டர்ஃபியர், குறுக்கிடுதல். ஆல்கஹால் இன்டர்ஃபியர்ஸ் வித் த எபிலிட்டி ஆஃப் த லிவர் டு பிரேக் டவுன் த ஃபேட். அது கல்லீரலில் கொழுப்பை சிதைக்கும் திறனில் குறுக்கிடுகிறது. இன்டர்ஃபியர். The over time the fat accumulation and high level of the alcohol destroy the liver cells and a scar tissues grows a place of the dead cells. அதாவது நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் அதிக அளவில் மது அருந்துவதாலும் கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. டெட் செல், பிளேஸ் ஆஃப் த டெட் செல், கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. This scarring of the overtime of the fat accumulation, high level of alcohol destroy the liver cells and scar tissues grow in the place of the dead cells. அதாவது இவற்றில் நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் அதிக அளவில் மது அருந்துவதாலும் கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் இறந்த செல்களின் இடத்தில் வடுதிசுக்கள், வடுதிசுக்கள் வளர்கின்றன. கல்லீரலில் இந்த வடு உருவாதல் கல்லீரல் சிதைவு நோய், லிவர் சிரோசிஸ் எனப்படுகிறது. This scarring of the liver is called as the liver cirrhosis. The alcohol irritates the stomach lining due to the production of excess acid leading to the ulcer. மேலும் அதிகப்படியான அமில உற்பத்தியால் இரைப்பை சுவரின் படலம் மதுவினால் சிதைக்கப்பட்டு குடற்புண் ஏற்பட வழிவகுக்கிறது. The excessive alcohol gives the weakness the heart muscles. மேலும்
இதய தசைகளை மேலும் அதிகமாக மதுவை பயன்படுத்துவது இதய தசைகளை பலவீனமடைய செய்து இதய தசை நார்களில் வடுதிசுக்களை ஏற்படுத்துகிறது. இதய தசை நார்களில் வடுதிசுக்களை ஏற்படுத்துகிறது. எக்ஸசிவ் ஆல்கஹால் யூஸ் தி வீக்னஸ் தி ஹார்ட் மசில் the causing the scar tissues to build up the cardiac muscle fiber, to build up the cardiac muscle fiber. As the result, heavy drinkers have an increased risk high blood pressure, stroke, coronary artery. மேலும் இவற்றில் இதன் விளைவாக அதிகமாக குடிப்பவர்களுக்கு மிகை இரத்த அழுத்தம், ஹை பிளட் பிரஷர், மிகை இரத்த அழுத்தம், ஸ்ட்ரோக், பக்கவாதம், இதய தமனி நோய், கரோனரி ஆர்டரி டிசீஸ் அண்டு ஹார்ட் அட்டாக். கரோனரி ஆர்டரி டிசீஸ், இதய தமனி நோய் அண்டு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு போன்ற அபாயகரமான நோய்களுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. The next one is the Korsakoff syndrome is a chronic memory disorder. Korsakoff syndrome, chronic memory disorder, is the most commonly caused by the alcohol misuse. Korsakoff syndrome, a coronary memory disorder, is most commonly caused by a alcohol misuse. Korsakoff நோய் என்ற கடுமையான நினைவு குறைபாட்டு நோய் மதுவை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. This is the important for the 2 mark question. The next one is the prevention and control. தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடு. It is practically possible to prevent someone from using the drugs and alcohol. போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பதிலிருந்து ஒருவரை தடுப்பது நடைமுறையில் சாத்தியமாக கூடியது. The practically possible, நடைமுறையில் சாத்தியம். Practically possible to prevent someone from using drug and alcohol. Here there are some ways they help to prevent the drug and alcohol abuse. போதை மருந்து மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்துவதை தடுக்க உதவும் சில வழிமுறைகள். The first one is the effectively dealing with the peer pressure. நண்பர்களின் அழுத்தத்தை திறமையாக கையாளுதல். The biggest reason for the teen start on the drugs due to the friends or peer groups, the imposing pressure on them. 10 பருவத்தினர் போதை மருந்துகளை எடுக்க துவங்குவதின் மிகப்பெரிய காரணம் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் நண்பர் குழுக்களால் தரப்படும் அழுத்தமாகும். Hence it is the important to have the better group of friends to avoid such harmful drugs and alcohol. போதை மருந்துகள் மற்றும் மது போன்ற தீங்கு தரும் பொருட்களை தவிர்க்க வேண்டுமெனில் நல்ல நண்பர்கள் குழுவை பெற்றிருப்பது முக்கியத்துவமாகும். The next one is seeking help from the parents and peers. Seeking help from the parents and peers. பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை நாடுதல். The help from parents and peers group should be sought immediately. The help from the parents and peers group should be sought immediately so that they can be guided appropriately. பெற்றோர் மற்றும் நண்பர்கள் குழுவிடமிருந்து உடனடியாக உதவியை பெற முயற்சிப்பதால் அவர்களிடமிருந்து உரிய வழிகாட்டுதல்களை பெற முடியும். The help may even the sought from their close and trusted friends, அதாவது அவர்களிடமிருந்து நெருங்கிய மற்றும் நம்பகமான நண்பர்களிடமிருந்து உதவியை பெற முயற்சிக்கலாம்.
உதவியை பெற முயற்சிக்கலாம். The getting the proper advice to the young sort out then the problem would be help the young to win there the feeling of the anxiety and guilt. அதாவது தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள சரியான ஆலோசனைகளை பெறுவது இளைஞர்களின் கவலை மற்றும் குற்ற உணர்வுகளை, ஆன்சிட்டினா கவலை, கில்ட்னா குற்ற உணர்வுகளை களைய உதவி புரியும். The next one is the education and counseling. கல்வி மற்றும் ஆலோசனை. The education and counseling they create the positive attitude to deal the many problem and to accept the disappointment in life. கல்வி மற்றும் ஆலோசனை உருவாக்கும் நேர்மறையான அணுகுமுறை வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. டிஸப்பாயின்மெண்ட் சிக்கல்களை எதிர்கொள்ளவும், வாழ்க்கையில் சிக்கல்களை எதிர்கொள்ளவும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. ஏமாற்றங்கள் டிஸப்பாயின்மெண்ட் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. The next one is the looking for the danger sign. The teachers and the parents need to look for the sign that indicate their tendency to go in for addiction. ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். லுக்கிங் ஃபார் டேஞ்சரஸ் சைன், ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் போக்கை காட்டும் அறிகுறிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டறிதல் அவசியமாகும். The next one, the seeking professional and medicinal assistance. தொழில்நுட்ப முறை மற்றும் மருத்துவ உதவியை நாடுதல். Assistance is available in the form of highly qualified psychologists, psychiatrists, and a de-addiction a rehabilitation program to help the individual to overcome their problem. அதாவது போதைக்கு அடிமையானோர் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டெழ தகுதியுள்ள உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட் உளவியலாளர்கள், மனநல ஆலோசகர்கள், சைக்கியாட்ரிக்ஸ், அண்ட் டி-அடிக்ஷன் அடிமை மீட்சி, அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் மறுவாழ்வு திட்டங்கள், ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற வடிவங்களில் உதவிகள் கிடைக்கின்றன. The mental health and depression. மனநலன், mental health மனநலன், depression மன அழுத்தம். mental health and mental depression மனநலன் மற்றும் மன அழுத்தம். The mental health is a state of well-being of a mind with a self-esteem. மனநலன் என்பது சுயமரியாதையுடன் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கும். self-esteem with self-esteem சுயமரியாதையுடன் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கும். The self-esteem means the looking yourself and being able to stand up for what you believe is right. சுயமரியாதை self-esteem, சுயமரியாதை என்பது தன்னையே விரும்புவது மற்றும் தான் நம்புவதே சரியென நம்புவதில் உறுதியாக நிற்பது என்று பொருள்படும். The positive mental health is an important part of wellness. அதாவது நேர்மறையான மனநலன் ஆரோக்கியத்தின் முக்கிய பகுதியாகும். நேர்மையான மனநலன் ஆரோக்கியத்தின் முக்கிய பகுதியாகும். The positive mental health is an important part of wellness. A mentally healthy person reflect a good personality. மனநலமுடைய ஒரு நபர் நல்ல ஆளுமையை பிரதிபலிக்கிறார். குட் பர்சனாலிட்டி நல்ல ஆளுமையை பிரதிபலிக்கிறார். The activities of this mentally healthy the people are always appreciated and rewarded by the society as the person
or creative as the well cooperative with the others. Will cooperative with the others. மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள மக்களின் நடவடிக்கைகள் எப்பொழுதுமே சமூகத்தின் பாராட்டையும் வெகுமதியையும் பெறுகின்றன. சமூகத்தின் பாராட்டையும் பாராட்டு the always appreciated and rewards. பாராட்டையும் சமூகத்தின் பாராட்டையும் அப்ரிசியேட் பாராட்டையும் வெகுமதி ரிவார்ட்ஸையும் பெறுகின்றன. பை த சொசைட்டி as the persons are creative as they well as the cooperate with the others. மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள மக்களின் நடவடிக்கைகள் எப்பொழுதுமே சமூகத்தின் பாராட்டையும் வெகுமதிப்பையும் பெறுகின்றனர். By the society, thus the person are creative as the well cooperative with the others. இவர்கள் படைப்பாளர்களாகவும் மற்றவர்களுடன் இணைந்து வாழ்கிறார்கள். மற்றவர்களுடன் இணைந்து கிரியேட்டிவ் the creativeனா படைப்பாளர்கள். well as they cooperate with the others. இவர்கள் படைப்பாளர்களாகவும் மற்றவர்களுடன் இணைந்தும் வாழ்கின்றனர். The mental health improves the quality of life. அதாவது மனநலன் வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துகிறது. The depression is a common mental disorder that causes the people to experience depressed the mood, loss of interest or the pleasure, feeling of guilt and low self-worth and disturbed sleep, poor appetite, low energy and poor concentration. மன அழுத்தம் என்பது பொதுவான மனநல குறைபாடாகும். Depression is a common mental disorder that cause the people to experience depressed. மன அழுத்தம் என்பது பொதுவாக மனநல குறைபாடாகும். இது மக்களிடையே சோர்ந்த மனநிலை, டிப்ரெஸ்டு மூட், சோர்ந்த மனநிலை, சோர்ந்த மனநிலை, ஆர்வம் அல்லது மகிழ்ச்சி குறைவு, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் த ப்ளஸர், மகிழ்ச்சி குறைவு, ஃபீலிங் ஆஃப் கில்ட், குற்ற உணர்வு, ஆர் லோ செல்ஃப் ஒர்த், தன்மதிப்பு குறைவு, டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அமைதியற்ற தூக்கம், அண்ட் புவர் appetite, பசியின்மை, லோ எனர்ஜி, குறைந்த ஆற்றல், புவர் கான்சன்ட்ரேஷன், குறைந்த கவனம் இவற்றால் ஏற்படுகிறது. These are all depression. These are all come to the depression. இவைகளெல்லாம் மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடியவை ஆகும். Then the sign and symptoms of the mental depression. Sign and symptoms of mental depression. மன அழுத்தத்தின் அறிகுறிகள். The first one is loss of self confidence and loss of esteem. தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை இழத்தல். Then second one is the anxiety, கவலை. The no being able to enjoy things that they are the usual, pleasurable or the interesting. பொதுவாக மகிழ்ச்சி தரக்கூடிய அல்லது ஆர்வமிக்கவற்றை அனுபவிக்க இயலாத நிலை. The lifestyle change like this, the exercise, meditation, yoga, healthy food habits and can help the relieved from the depression. உடற்பயிற்சி, தியானம், யோகா மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் போன்றவை வாழ்க்கை முறை மாற்றங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். The exercise stimulates the body to produce the serotonin and endorphin, which a neurotransmitter that is suppress the depression. அதாவது உடல் பயிற்சியானது உடலை தூண்டி செரட்டோனின் மற்றும் என்டார்பின்களை சுரக்கச் செய்து இது நரம்புணர்வு கடத்திகள் மன அழுத்தத்தை குறைக்கிறது. சப்ரஸ் த டிப்ரெஷன், மன அழுத்தத்தை குறைக்கிறது. The practicing the exercise the daily life they create the positive attitude. அதாவது தினசரி வாழ்வில் மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி நேர்மையான மனப்பான்மைக்கு உருவாக்குகிறது. The practicing the exercise the program
Participating is an exercise program. உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பது. பார்ட்டிசிபேட்டிங் பங்கேற்பது. இன்க்ரீஸ் த செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை அதிகரிக்கும். பூஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை மேம்படும். கிரியேட் த சென்ஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் அதிகார உணர்வை உருவாக்கும். என்ஹான்ஸ் த சோசியல் கனெக்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் சமூக தொடர்புகள் மற்றும் உறவு முறைகளை மேம்படுத்தும். The brain is the one of the most metabolically activities part of the body and needs a steady the stream of the nutrients to the functions. உடலில் அதிகளவு வளர்ச்சிதை மாற்றம் நடைபெறும் உறுப்பு மூளையாகும். எனவே இது செயல்பட தொடர்ச்சியான ஊட்டச்சத்துக்களின் உள்ளேற்றம் அவசியமானது. The brain is one of the most metabolic activities part of the body and needs the steady stream the nutrients to the functions. எனவே இது செயல்பட தொடர்ச்சியான ஊட்டச்சத்துக்களின் உள்ளேற்றம் அவசியமானதாகும். A poor diet may not provide the nutrients for the healthy body and may provoke the symptoms of anxiety and depression. குறை உணவினால் ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியாது. இதனால் கவலை மற்றும் மன அழுத்தம் டிப்ரெஷன் போன்ற அறிகுறிகள் தூண்டப்படுகின்றன. Now go to the Tamil medium. Alcoholism. The alcoholism is the inability to control the drinking due to the physical and emotional dependence on alcohol. மதுவின் மீது ஏற்பட்ட உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலையின் காரணமாக மது குடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையே ஆல்கஹாலிசம் அல்லது மிதமிஞ்சிய மது பழக்கம் எனப்படுகிறது. Emotional dependence on the alcohol. The alcoholism is the inability to control the drinking to the physical and emotional depend on the alcohol. மதுவின் மீது ஏற்பட்ட உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலையின் காரணமாக மது குடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையே ஆல்கஹாலிசம் அல்லது மிதமிஞ்சிய மது பழக்கம் எனப்படுகிறது. The treatment involved in this the counseling by a health care professional. சுகாதார வல்லுநர் மூலம் ஆலோசனை வழங்குவது இதற்கான சிகிச்சையாகும். The detoxification program is a hospital or the medical faculty is an option for those who need the additional assistance. மருத்துவமனைகளில் தரப்படும் நச்சு நீக்கும் திட்டம் மற்றும் பிற மருத்துவ வசதிகள் ஆகியவை கூடுதலாக உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவனாகும். The medication are available to reduce the desire the drink and smoke. புகைப்பிடித்தல் மற்றும் மது குடிப்பதை குறைக்க விரும்புவோருக்கு மருந்துகளும் கிடைக்கின்றன. The next one is Alcoholic Anonymous. The Alcoholic Anonymous அனாமதேய குடிகாரர்கள். ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீன்ஸ் அனாமதேய குடிகாரர்கள். Alcoholics Anonymous was started in the 1935 by the businessman and a doctor who had been a hopeless drunk
ஃபார் மெனி இயர்ஸ். அதாவது அனாமதேய குடிகாரர்கள் என்ற அமைப்பை பல ஆண்டுகளாக வாழ்வில் நம்பிக்கை இழந்து குடியில் மூழ்கியிருந்த ஒரு தொழில் அதிபரும் ஒரு மருத்துவரும் சேர்ந்து 1935ஆம் ஆண்டு தொடங்கினர். After the means they helps the each other to stop their drink and to stay the sober. பிறகு குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்ட இவர்கள் பிறகு அனாமதேய குடிகாரர்கள் என்னும் அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களுக்கு உதவி புரிந்தனர். Then this the found in the Alcoholics Anonymous to help the other alcoholics. குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்ட இவர்கள் பிறகு அனாமதேய குடிகாரர்கள் என்னும் அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களுக்கு உதவி புரிந்தனர். Since that time, Alcoholics Anonymous spread throughout the world. அது முதல் அனாமதேய குடிகாரர்கள் என்னும் அமைப்பு உலகம் முழுவதும் பரவியுள்ளது. Now come to the Tamil medium students. போதை மருந்துகள் மற்றும் மதுவினால் உண்டாகும் விளைவுகள். போதை மருந்துகள் மற்றும் மதுவை எடுத்துக்கொண்ட பிறகு சில நிமிடங்களுக்கு மட்டுமே குறுகிய கால விளைவுகள் தோன்றுகின்றன. போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் நன்றாக இருப்பது போன்ற போலி உணர்வையும் மற்றும் இன்பமாக தோன்றுகின்ற குறை மயக்க நிலையையும் உணர்கின்றனர். மகிழ்ச்சி உணர்வு, வலி, மந்த உணர்வு, நடத்தையில் மாற்றம், இரத்த அழுத்தம், ஆழ்ந்த உறக்கம், குமட்டல், வாந்தி போன்ற சில குறுகிய கால விளைவுகளாகும். போதை மருந்துகள் மற்றும் மது போன்றவற்றை அதிகமாக பயன்படுத்துதல் தீவிர சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நீண்டகால விளைவுகளையும் ஏற்படுத்துகின்றன. இவற்றை பயன்படுத்துபவரின் உடல் மற்றும் மனதில் ஏற்படும் தொந்தரவுகள் அவர்களின் வாழ்வில் தாங்க முடியாத அளவிற்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கிவிடும். எடுத்துக்காட்டாக, அதிகமாக குடிப்பது கல்லீரல் மற்றும் மூளையில் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்துகிறது. விடலை பருவ காலத்தில் மது பயன்படுத்துவது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. கல்லீரல் கொழுப்பை சிதைக்கும் திறனில் மது குறுக்கிடுகிறது. நீண்ட காலமாக கொழுப்பு சேர்வதாலும் அதிக அளவில் மது அருந்துவதாலும் கல்லீரல் செல்கள் அழிக்கப்படுகின்றன. மேலும் இறந்த செல்களின் இடத்தில் வடுத்திசுகள் வளருகின்றன. கல்லீரல் இந்த வடு உருவாக்குதல் கல்லீரல் சிதைவு நோய், லிவர் சிரோசிஸ் எனப்படும் அதிகப்படியான அமில உற்பத்தியால் இரைப்பை சுவரில் படலம் மதுவினால் சிதைக்கப்பட்டு குடற்புண் ஏற்பட வழிவகுக்கிறது. அதிகமாக மதுவை பயன்படுத்துவது இதய தசைகளை பலவீனமடைய செய்து இதய தசை நார்களில் வடுத்திசுகளை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக அதிகமாக குடிப்பவர்களுக்கு மிக இரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய தமனி நோய் மற்றும் மாரடைப்பு போன்ற அதிக அபாய நோய்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றன. கொர்சாகாஃப் நோய் என்ற கடுமையான நினைவு குறைபாட்டு நோய் மதுவை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. கொர்சாகாஃப் நோய். தடுப்பு முறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். போதை மருந்துகள் மற்றும் மது குடிப்பிலிருந்து ஒருவரை தடுப்பது நடைமுறையில் சாத்தியமாகக்கூடியதே ஆகும்.
போதை மருந்து மற்றும் மதுவை வரையறையின்றி பயன்படுத்துவதை தடுக்க உதவும் சில வழிகள் கீழே தரப்பட்டுள்ளன. முதலில் நண்பர்களின் அழுத்தத்தை திறமையாக கையாளுதல். பதின்பருவத்தின் போதை மருந்துகளை எடுக்க துவங்குவதின் மிகப்பெரிய காரணம் அவர்களுடைய நண்பர்கள் அல்லது நண்பர் குழுக்களால் தரப்படும் அழுத்தமாகும். எனவே போதை மருந்துகள் மற்றும் மது போன்ற தீங்கு தரும் பொருட்களை தவிர்க்க வேண்டுமெனில் நல்ல நண்பர்கள் குழுவை பெற்றிருப்பது முக்கியமானதாகும். அடுத்து பெற்றோர் மற்றும் நண்பர்களின் உதவியை நாடுதல். பெற்றோர் மற்றும் நண்பர்கள் குழுவிடமிருந்து உடனடியாக உதவியை பெற முயற்சிப்பதால் அவர்களிடமிருந்து உரிய வழிகாட்டுதலை பெற முடியும். நெருங்கிய மற்றும் நம்பகமான நண்பர்களிடமிருந்து உதவியை பெற முயற்சிக்கலாம். தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள சரியான ஆலோசனை பெறுவது இளைஞர்களின் கவலை மற்றும் குற்ற உணர்வுகளை களைய உதவி புரியும். மூன்றாவதாக கல்வி மற்றும் ஆலோசனை. கல்வி மற்றும் ஆலோசனை உருவாக்கும் நேர்மறையான அணுகுமுறை வாழ்க்கையின் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ளவும் வழிவகுக்கிறது. நான்காவதாக ஆபத்தான அறிகுறிகளை கண்டறிதல். போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் போக்கை காட்டும் அறிகுறிகளை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்டறிதல் அவசியம். ஐந்தாவதாக தொழில்முறை மற்றும் மருத்துவ உதவியை நாடுதல். போதைக்கு அடிமையானவர்கள் தங்களுடைய பிரச்சனையிலிருந்து மீண்டெழ தகுதியுள்ள உளவியலாளர்கள், மனநல ஆலோசகர்கள், அடிமை மீட்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்கள் போன்ற வடிவங்கள் உதவி கிடைக்கின்றன. அடுத்து மனநலன் மற்றும் மன அழுத்தம். மனநலன் என்பது சுயமரியாதையுடன் கூடிய நல்ல மனநிலையை குறிக்கும். சுயமரியாதை என்பது தன்னையே விரும்புவது மற்றும் தான் நம்புவதே சரியென நம்புவதில் உறுதியாக நிற்பது என பொருள்படும். சுயமரியாதை என்பது நேர்மறையான மனநலன் ஆரோக்கியத்தின் முக்கிய பகுதியாகும். மனநலமுடைய ஒருவர் நல்ல ஆளுமையை பிரதிபலிக்கிறார். மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்துடன் உள்ள மக்களின் நடவடிக்கைகள் எப்பொழுதுமே சமூகத்தின் பாராட்டையும் வெகுமதியும் பெறுகின்றன. இவர்கள் படைப்பாளர்களாகவும் மற்றவர்களுடன் இணைந்தும் வாழ்கின்றனர். மனநலன் வாழ்க்கையில் தரத்தை உயர்த்துகிறது. மன அழுத்தம் என்பது பொதுவாக மனநல குறைபாடாகும். இது மக்களிடையே சோர்ந்த மனநிலை, ஆர்வம் அல்லது மகிழ்ச்சி குறைவு, குற்ற உணர்வு அல்லது தன்மதிப்பு குறைப்பு, அமைதியற்ற தூக்கம் மற்றும் பசியின்மை, குறைந்த ஆற்றல் மற்றும் குறைந்த கவனம் போன்றவற்றை ஏற்படுத்துகிறது. மன அழுத்தத்தின் அறிகுறிகள்: தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதை இழத்தல், கவலை, பொதுவாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஆர்வமிக்கவற்றை அனுபவிக்க இயலாத நிலை ஆகியவையாகும். அதற்கு உடற்பயிற்சி, தியானம், யோகா மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கம் போன்ற வாழ்க்கை முறைகளை மாற்றங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவியாக இருக்கும். உடற்பயிற்சியானது உடலை தூண்டி செரட்டோனின் மற்றும் என்டார்பின்களை சுரக்கச் செய்கிறது. இது நரம்புணர்வு கடத்திகள் மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது. தினசரி வாழ்வில் மேற்கொள்ளப்படும் உடற்பயிற்சி நேர்மையான மனப்பான்மையை உருவாக்குகிறது. உடற்பயிற்சி திட்டங்களில் பங்கேற்பது சுயமரியாதையை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மேம்படும், அதிகார உணர்வு உருவாகும், சமூக தொடர்புகள் மற்றும் உறவு முறைகளை மேம்படுத்தும். அதிக அளவு வளர்சிதை மாற்றம் நடைபெறும் உறுப்பு மூளையாகும். எனவே இது செயல்பட தொடர்ச்சியான ஊட்டச்சத்துக்களின் உள்ளேற்றம் அவசியமானது. குறை உணவினால் ஆரோக்கியமான உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்க முடியாது. இதனால் கவலை மற்றும் மன அழுத்தம் போன்ற அறிகுறிகள் தூண்டப்படுகின்றன. மதுவின் மீது ஏற்பட்ட உடல் மற்றும் உணர்ச்சி சார்ந்த சார்பு நிலையின் காரணமாக மது குடிப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையே ஆல்கஹாலிசம் அல்லது மிதமிஞ்சிய மது பழக்கம். ஆல்கஹாலிசம் அல்லது
மிதமிஞ்சிய மது பழக்கம் எனப்படுகிறது. சுகாதார வல்லுநர்கள் மூலம் ஆலோசனை வழங்குவது இதற்கான சிகிச்சையாகும். மருத்துவமனையில் தரப்படும் நச்சு நீக்கும் திட்டம் மற்றும் பிற மருத்துவ வசதிகள் ஆகியவை கூடுதலாக உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவனாகும். புகைப்பிடித்தல் மற்றும் மது குடிப்பதை குறைக்க விரும்புவோருக்கு மருந்துகளும் கிடைக்கின்றன. அடுத்து அனாமதேய குடிகாரர்கள். அனாமதேய குடிகாரர்கள் என்ற அமைப்பு பல ஆண்டுகளாக வாழ்வில் நம்பிக்கை இழந்து குடியில் மூழ்கியிருந்த ஒரு தொழில் அதிபரும் ஒரு மருத்துவரும் சேர்ந்து 1935ஆம் ஆண்டு தொடங்கினர். இந்த குடியை நிறுத்தவும் மீண்டும் குடிக்காமல் இருக்கவும் ஒருவருக்கொருவர் உதவி கொண்ட இருவர்கள் பிறகு அனாமதேய குடிகாரர்கள் என்ற அமைப்பை நிறுவி மற்ற குடிகாரர்களுக்கு உதவி புரிந்தனர். அது முதல் அனாமதேய குடிகாரர்கள் என்னும் அமைப்பு உலகம் முழுவதும் பரவியது. So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.